ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் பெங்கல் நவீன். ஸோ இன்னைக்கு என்ன பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, இந்த வருடங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆவின்பால் துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தான் நண்பர்களே இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி 19/8/2024 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு எந்த ஒரு தேர்வும் கிடையாது, எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. டைரக்டா இன்டர்வியூவின் அடிப்படையில மட்டும் எடுக்க போறதா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. மற்ற டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷன் அண்ட் எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றது, எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு எல்லா டீடைல்ஸும் பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிக்கும். சோ 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸ் நீங்க உடனே தெரிந்து கொள்ளலாம். சரி வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நம்பளே இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறதா ஆவின்பால் துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய டைரக்ட் அபிஷியல் ரெக்கமெண்ட் பாத்துட்டு இருக்கீங்க. இந்த ரெக்கமெண்ட் பாத்தீங்கன்னா 26/7/2024 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. 19/8/2024 சாயந்தரம் 5:30 மணிக்குள்ள உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் சேர்ந்திருக்கும்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன போஸ்டிங் இருக்குதுன்னா டோட்டலா 6 வகையான பணிகள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராஜெக்ட் மேனேஜர் டைரி ஆட்டோமேஷனுக்கு ஒரு காலி பணியிடங்கள், மாத சம்பளம் 1,50,000 முதல் ஸ்டார்ட் பண்ணி 2 லட்சம் வரை சம்பளம் கொடுத்திருக்காங்க. மினிமம் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அப் டு 45 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். அடுத்த போஸ்டிங் மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட்டுக்கு ஒரு காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. மாத சம்பளம் 1,50,000 முதல் ஸ்டார்ட் பண்ணி 2 லட்சம் வரை சொல்லியிருக்காங்க. 10 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. அப் டு 45 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். லாஜிஸ்டிக்ஸ் கன்சல்டன்ட்டுக்கு ஒரு காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. மாதம் 1,20,000 சம்பளம் சொல்லியிருக்காங்க. 5 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. அப் டு 45 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். கன்சல்டிங் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு ஒரு காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. 2 லட்சத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 2,50,000 சம்பளம் கொடுத்திருக்காங்க. டோட்டலா 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மேண்டேட்டரியா மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப் டு 45 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். பினான்சியல் மேனேஜ்மெண்ட் அனலிஸ்டுக்கு ஒரு காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. மாதம் 1,50,000 சம்பளம் சொல்லியிருக்காங்க. 5 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அப் டு 45 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். அதுக்கடுத்த போஸ்டிங் அப்ளிகேஷன் டெவலப்பருக்கு ஒரு காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. மாதம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் சொல்லியிருக்காங்க. 5 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. அப் டு 45 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்சிமம் பேயபிள் பாத்தீங்கன்னா டிஏ எல்லா பெனிஃபிட்ஸுமே கொடுக்க போறதா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. சோ அதோட டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா இதுல எல்லாமே இருக்குது. இதுக்கான குவாலிபிகேஷன் இப்ப ப்ராஜெக்ட் மேனேஜர் டைரி ஆட்டோமேஷன் எடுத்துட்டீங்கன்னா இன்ஜினியரிங் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோட ரூல்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட டீடைல்ஸும் கொடுத்திருக்காங்க. மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு டிகிரி முடிச்சு MBA கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த போஸ்டிங் லாஜிஸ்டிக் கன்சல்டன்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா MBA லாஜிஸ்டிக்ஸ் எடுத்து படிச்சுக்கணும், இல்லைன்னா சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் எடுத்து படிச்சிருந்தாலே போதும், நீங்க எலிஜிபிள். அதே மாதிரி கன்சல்டன்ட் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எடுத்து படிச்சிருந்தாலே போதும், இல்லைன்னா MBA MTech முடிச்சிருந்தாலே போதும். சேம் இதுக்கே முடிச்சிருந்தாலே நீங்க எலிஜிபிள். அது மட்டும் இல்லாமல் ERP, CCNA, CCNP அதாவது நெட்வொர்க்கிங் கோர்சஸும் முடிச்சிருந்தீங்கன்னா ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பினான்சியல் மேனேஜ்மெண்ட் அனலிஸ்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும், நீங்க எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டட்ல எடுத்து படிச்சுக்கணும் சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் டெவலப்பரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இல்லைன்னா ME MTech முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுல SQL, MSQL, ஜாவா ஸ்கிரிப்ட், ஸ்பிரிங், FTL ஃப்ரேம் ஒர்க்ஸ் இதோட ரிலேட்டட்ல ஏதாவது நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி, நீங்க எலிஜிபிள். சோ செலக்ஷன் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா குவாலிபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் இது ஃபர்ஸ்ட் 2 அடிப்படையில உங்களுக்கு மார்க்ஸ் ஷார்டேஜ் பண்ணுவாங்க. உங்களோட குவாலிபிகேஷன் அண்ட் ஹையர் குவாலிபிகேஷன் 25% மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அடிஷனல் எக்ஸ்பீரியன்ஸ், அதே மாதிரி டைரி மில்க் ரிலேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சுன்னா அது 50% உங்களுக்கு ஸ்பிளிட் அப் பண்ணுவாங்க. அடுத்து ரிட்டன் டெஸ்ட், ஓரல் இன்டர்வியூ. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு
100% வந்து பிரிச்சு தான் உங்களுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. சோ நீங்க வந்து ஃபீஸ் பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து 500 ரூபாய் வந்து சொல்லிருக்காங்க. மத்த கேட்டகரிக்கெல்லாம் வந்து 1000 ரூபாய் சொல்லிருக்காங்க. ஆன்லைன்ல வந்து பேமெண்ட் பண்ணணும் சரி, ஆஃப்லைன் பேமெண்ட் பண்ணணும் சரி, இங்க பேங்க் டீடைல்ஸும் வந்து கொடுத்திருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பாத்தீங்கன்னா மேனேஜிங் டைரக்டர் தி தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் ஃபெடரேஷன் லிமிடெட், நம்பர் 3A, பசும்பொன் முத்துராமலிங்கன் சாலை, சேம்பர்ஸ் ரோடு, ஆவின் இல்லம், நந்தனம், சென்னை 6,35,000. இந்த அட்ரஸ்க்கு வந்து ஒன்னு போஸ்டல் மூலியமாவோ இல்லைன்னா ஸ்பீட் போஸ்டல் மூலியமாவோ அனுப்பலாம்னு சொல்லியிருக்காங்க. சோ என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணா அப்ளிகேஷன் ஃபார்ம், ஏஜ் ப்ரூஃப்க்கு பர்த் சர்டிபிகேட், 10th சர்டிபிகேட், கம்யூனிட்டி சர்டிபிகேட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிபிகேட், எக்ஸ்பென்ஸ் சர்டிபிகேட், ஆன்லைன் பேமெண்ட் பண்ண அதோட டீடைல்ஸ், அதே மாதிரி ஆஃப்லைன் பேமெண்ட் பண்ண அந்த சலான் டீடைல்ஸ், எக்ஸ் சர்வீஸ் வந்தீங்கன்னா அதோட டாக்குமெண்ட், பெர்சன்டேஜ் அப்படின்னா அதோட டாக்குமெண்ட், அதர் ரிலவெண்ட் சர்டிபிகேட் எதுனா அதையும் வந்து மென்ஷன் பண்ணலாம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு மெயில் மூலியமா அனுப்பலாம், இல்லைன்னா ஸ்பீட் போஸ்ட் மூலியமா அனுப்பலாம், இல்லைன்னா வந்து மெயிலே நீங்க வந்து பாத்தீங்கன்னா கிளாரிபிகேஷன் பண்ணியும் வந்து செக் பண்ணிக்கலாம். இப்ப அடுத்து பார்க்க போறது இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். போட்டோ விட்டுடுங்க, என்ன டேட்டு, போஸ்ட் ஆஃப் நேம், போஸ்டல் கோடு, நேம், ஃபாதர் நேம், ஸ்பௌஸ் நேம், நேஷனாலிட்டி, ஜெண்டர், மெட்டல் ஸ்டேட்டஸ், டேட் ஆஃப் பர்த், ரிலிஜன், கேட்டகரி, எக்ஸ்பீரியன்ஸ், டிஃபென்ஸ், பெர்மனன்ட் அட்ரஸ், கரண்ட் அட்ரஸ் அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் டீடைல்ஸ். சோ மற்ற டீடைல்ஸ்ல எல்லாமே என்னென்ன லாங்குவேஜஸ்லாம் வந்து தெரியும், சோ என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அட்டாச்மெண்ட் பண்ணணும், சோ அது எல்லாமே வந்து கொடுத்துட்டு பிளேஸ், டேட், சிக்னேச்சர் இது எல்லாமே வந்து ஃபில் பண்ணிட்டு 19/8/2024 உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வித் டாக்குமெண்ட் அட்டாச்மெண்டோட போய் சேரணும்.